ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கிரெனாரியோ S13 Pro அப்படிங்கிற ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஒயர்லெஸ் மைக்கு. கடைசியாக டீன்ஸ் பட ரிவ்யூ போட்டிருந்தோம். அதில் நம்ம வியூவர்ஸ் வந்து நிறைய சஜஷன் சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து மேஜராக நம்ம வாய்ஸ் வந்து ஆடிபிளாக இல்லை அப்படிங்கிறது தான் பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிலர் வந்து ஃபோனை காதுக்குள்ளே வச்சு கேட்டாலும் நம்ம ஆடியோ கேட்கல அப்படின்னு சொல்லி நம்மளை வச்சு செஞ்சாங்க. உடனடியாக இந்த ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சர்ச் பண்ணி வாங்கின ப்ராடக்ட் தான் இந்த கிரெனாரியோ S13 Pro. இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரிவ்யூவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்டோட பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டிஜிட்டல் டிஸ்பிளே சார்ஜிங் கேஸ் ஒன்று, ஒரு ரிசீவரு, 2 டிரான்ஸ்மிட்டரு. இந்த ரிசீவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா டைப் சி. இது வந்து ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு. அப்போ மேக் யூசர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா டைப் சி டு லைட்னிங் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேக் யூசர்ஸும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரெனாரியோ S13 Pro மாடல் 4 கலரில் அவைலபிளாக இருக்குது. க்ரீன், எல்லோ, ப்ளூ அண்ட் பிளாக். நம்ம எல்லோ கலர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இதனோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2250 rupees வருது. இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இதனோட அமேசான் லிங்க்கை வந்து கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இதனோட ஆடிபிள் ரேஞ்ச் வந்து 20 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பார்த்தோம். 20 மீட்டர்ஸ்க்கு இதனோட ஆடிபிள் ரேஞ்ச் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. பேட்ரி பேக்கப் சார்ஜிங் கேஸ் வந்து கிட்டத்தட்ட 600 mAh. டிரான்ஸ்மிட்டர் வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர் 8 hours ஒர்க்கிங் டைமு. அப்போ 2 டிரான்ஸ்மிட்டர் இருக்குது நம்மளுக்கு. அதனால் பேட்டரியை பொறுத்தளவுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அண்ட் தென் இப்போ நம்ம வெளியில் பேசிகிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் வரும், ஏகப்பட்ட நாய்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் போயிட்டுருக்க திடீர்னு ஏதாவது ஒரு வண்டி சவுண்டோ இல்லை ஹாரன் சவுண்டோ இந்த மாதிரி வந்து நிறையா நாய்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அந்த நாய்ஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இதில் டிஎஸ்பி சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஎஸ்பி அப்படின்னா நம்ம டிகிரி ஸ்டாப்பிங் பேப்பர் தாங்க. நம்ம இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் அப்படிங்கிற டெக்னிக் யூஸ் பண்ணி நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்தேன். இடையிலேயே வந்து 2-3 பைக் வந்து ஹார்ன் அடிச்சுட்டு போனாங்க. அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து இதில் கேட்கவே இல்லை. இப்போது நீங்கள் இந்த வாய்ஸுக்கும் நம்மளோட பழைய வீடியோவில் இருக்கிற வாய்ஸ் கிளாரிட்டிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் நம்பி. நன்றி, வணக்கம்.